ஷேக் முகமது இளையாங்குடியிலேருந்து கேட்குறாங்க, பேய் பிசாசு உண்டா இல்லையா, முழுமையான விளக்கம் தேவைன்னு கேட்குறாங்க. பேய் பிசாசு சம்பந்தமாக முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு நீங்கள் விரிவாக விளக்கப்பட்ட சில வீடியோக்கள்லாம் இருக்கிறது. அது சம்மந்தமாக விரிவாக விளக்கியிருக்கிறோம். கடந்த ரமலானில் கபருடைய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை குறித்து பேசுகிற தருணத்தில் கூட மரணத்துக்கு பிறகு மனித வாழ்க்கை, உயிர்கள் என்ன ஆகும், எப்படி போகும், அப்போ அந்த உயிர்கள் மேலாடுதுங்கிறாங்களே, பேய் பிசாசு வருதுங்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஒரு விரிவான உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இணையதளத்தில் யூடியூப்ல தேடி கூட நீங்கள் அந்த உரைகளை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் ஷார்ட்டாக தெரிந்து கொள்றதா இருந்தால் பேய் பிசாசு உண்டானா இல்லை. பேய்ங்கிறது என்ன, பிசாசுன்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் எப்படி நம்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இறந்து விட்ட உயிர்கள் மீண்டும் இங்கே வந்து உலகத்தில் வந்து நடமாடுது, அவன் மேலே ஏறுது, இவன் மேலே ஏறுது, அங்கே சுத்துது, ஆலமரத்தில் நிற்குது. இதானே இறந்த உயிர். அதான் அதுக்கான அடிப்படை. இறந்த உயிர்களை பற்றி குர்ஆன் ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா நமக்கு பாடம் நடத்துகிறது. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயம்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் உயிர்களை மரணிக்கிற நேரத்தில் கைப்பற்றுறான், தூங்குகிற நேரத்திலையும் கைப்பற்றுறான். அது மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறத யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுருச்சோ அந்த உயிர்களையும் தான் கைவசத்தில் வச்சுக்கிறான். யாருக்கு இன்னும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவங்கள தூக்க முடிகிற தருணத்தில் அந்த உயிர்களை திரும்ப அனுப்பிடுறான். இதையெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த உயிர்களை கைப்பற்றான்றதை சொல்லிட்டு ஃபயம்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத், மரணம் விதிக்கப்பட்ட உயிர்களை அல்லாஹ் தான் கைப்பிடிக்குள்ள எடுத்து வச்சுக்கிறான், கைப்பற்றி வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய கைவசத்துல உயிர்கள் போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய கைவசத்துக்கு போன உயிர்கள் இந்த உலகத்துக்கு எப்படி எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய எப்படி அவ்வளவு ஓட்டையான தப்பிச்சு வரணும்னு அப்படித்தானே நம்புறாங்க. அதுக்கு பல காரணங்கள், பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கைவசத்துக்குள்ள போனது எப்படி வந்துச்சு? வரவே வராதுங்கிறாங்க. அவ்வளவுதான். மரணம் கியாமத் நாள் வரைக்கும் அவங்க வந்து பர்ஸக்ங்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்வாங்க, ஒரு திரைமறைவு வாழ்க்கை. அதை நம்ம உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பர்ஸக்குக்கு போயிடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. குர்ஆன் நமக்கு விளக்கி காட்டுகிறது. நல்லவங்களா இருந்தால் நீங்கள் கியாமத் நாள் வரைக்கும் தூங்குங்க, புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குங்கன்னு அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கெட்டவங்களா இருந்தால் தண்டனை கொடுக்கப்பட்டு கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எல்லாம் எங்க நடக்குது? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அல்லாஹ்வுடைய எல்லைக்குள்ள நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லைக்குள்ள உயிர்கள் போயிடுச்சு, அங்கதான் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும்னு சொன்னா பிறகு இங்க உலகத்துக்கு வந்துச்சு எப்படி நம்புறது? எல்லாமே கதைகளும் அல்லது உளவியல் ரீதியான நோய்களும் பொய்யான பரப்புரைகளின் வழியாகவும் பல்வேறு மனித லாபங்களுக்காகவும் செய்யப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம் தான் பேய் பிசாசு அப்படிங்கிறது தவிர நிஜத்தில் அது கிடையாது. இது ஒரு குறைவான ஒரு விளக்கமாக இருந்தாலும் கூடுதல் விளக்கத்தை இதில் நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா அப்படி கேட்டேன், இப்படி கேட்டேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நிறைய வரும். ஆனால் தெரியவே செய்யாது. புது மொழியை பேசுகிறாங்க, இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷில் பிறந்து கட்டுறான், ஹிந்தியே தெரியாது, ஹிந்தி நாட்டிலிருந்து வந்ததுனால ஹிந்தியில் எல்லாம் பேசிட்டேன், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்குமான பதில்கள் உங்களுக்கு திருப்திகரமாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான் நீங்கள் முழுசாக இதிலிருந்து வெளிவர முடியும். அதுக்கு நீங்கள் கூடுதலாக இணையதளங்களில் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிற நிறைய அறிஞர்களுடைய உரைகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் கேட்டு கூடுதல் தெளிவை பெற்றுக்கொள்ளவும்.